அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் மிகவும் ஆசைப்பட்டு நினைப்பது உடனே நடக்க இந்த எண்கணித எந்திரத்தை பாருங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு எண்கணித எந்திரத்தை பயன்படுத்தும் முறை. இந்த எந்திரம் பார்க்கும் முறையும் பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் கீழே வருவது தாங்க. மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகள் மற்றும் எந்திரங்களை பயன்படுத்தும் இந்த அனைத்து முறைகளும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய டெக்னிக்ஸ் தாங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ஒரு சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். ஒரே ஒரு முறை மட்டும் இந்த எந்திரத்தை நாம் வரைந்தாலே போதும், அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த எந்திரத்தை எந்த நேரத்தில் வரையணும், எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கைக்காக மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் நிறைய கோரிக்கைகளுக்காக இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. சூட்சமமான சில எண்களுடைய கூட்டமைப்புடன் இந்த எந்திரம் இருப்பதனால புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். புதன் அல்லது சனிக்கிழமை எந்த நாளில் நாம் இந்த எந்திரத்தை வரைந்தாலும் ஒரே டைமிங்ஸ் தாங்க. காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் அல்லது சனிக்கிழமை என்னைக்கு நீங்க எந்திரம் வரைந்தாலும் இந்த டைமிங்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த எந்திரத்தை நீங்க வரையலாம். ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது ஒயிட் கலர் சார்ட்ல இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். கோடு போடாத பேப்பர் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும், ரூல்டு பேப்பரை யூஸ் பண்ண கூடாது. ஒரே ஒரு முறை மட்டும் தான் இந்த எந்திரத்தை வரைந்து அதை தினமும் நம்ம பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க, அல்லது பெட்டர் நீங்க சார்ட் பேப்பர்ல கூட வரைஞ்சுக்கலாம், அல்லது நார்மல் பேப்பர்ல நீங்க வரைஞ்சாலும் அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த எந்திரத்தை மடித்து வைக்க கூடாதுங்க. சரி வாங்க நாம் வரைய வேண்டிய அந்த திருக்கணித எந்திரத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 4x4ல இந்த எந்திரம் இருக்கும், அதாவது 4 ரோஸ் மற்றும் 4 காலம்ஸ் இருக்கும். நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல கூட இந்த எந்திரத்தை வரையலாம், அல்லது ஸ்கேல் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டா கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க. சிஸ்டம்ல வரைஞ்சு பிரிண்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. ரெட் கலர் பென்ல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம வரையணும். நீங்க சிஸ்டம்ல பிரிண்ட் அவுட் எடுத்தா கூட கலர் பிரிண்ட் தான் நீங்க எடுக்கணும், அதுவும் ரெட் கலர்ல தாங்க இருக்கணும். அதே போல நம்பர்ஸ் எழுதும் போது ரொம்பவுமே கவனத்துடன் நம்ம எழுதணும். தவறான நம்பர்ஸ் நம்ம எழுதிட கூடாதுங்க. நம்பர்ஸ் நீங்க எழுதிட்டு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. ஒரு முறை ரோ வைஸ் இந்த நம்பர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேங்க. முதல் வரிசையில இருப்பது 14, 7, 20, 91. இரண்டாவது வரிசையில 3, 99, 4, 1. மூன்றாவது வரிசையில 6, 22, 96, 24. நான்காவது வரிசையில 9,
9999. உள்ள இருக்கக்கூடிய இந்த எண்களையும் நம்ம ரெட் கலர் பென்ல தாங்க எழுதணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு கீழே உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இனிஷியல்லாம் போடணும்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்க நேம் மட்டும் நீங்க எழுதினால் போதும். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த எந்திரத்தை நம்ம மடித்து வைக்க கூடாது. சோ ரொம்ப பெருசா நீங்க வரையணும்னு கிடையாதுங்க. உள்ளங்கை அளவிற்கு இருந்தாலே போதும். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா தெளிவா நீங்க எழுதிக்கோங்க. இப்ப இந்த பேப்பருக்கு பின்னாடி சைட்ல, அதாவது எந்திரம் நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த பேப்பர் அல்லது சார்ட்டுக்கு பின் பக்கத்துல உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அதை நீங்க எழுதணும். எழுதும்போது அந்த வாக்கியங்கள் எனக்கு கிடைக்கணும், இது நடக்கணும், இது வேண்டும், இப்படி நம்ம எழுதக்கூடாதுங்க. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல அந்த வாக்கியங்கள் இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறி விட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். சில உதாரணங்கள் நான் சொல்றேங்க. இப்ப திருமண தடை இருக்கிறவங்க எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது, அல்லது என் மனதிற்கு ஏற்றவர எனக்கு அமைந்து விட்டது, அல்லது என் மனதிற்கு பிடித்தமான திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியும் நீங்க எழுதலாம். நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை இந்த எந்திரத்திற்கு பின்னால நம்ம எழுதக்கூடாதுங்க. அதாவது கடன், அடகு, நோய், இது போன்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாதுங்க. இன்கேஸ் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் அல்லது அடகு வைத்த நகையை மீட்கணும்னு இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் தீருமோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நீங்க எழுதணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரும், அதே நேரத்தில் அடகு வைத்த நகையையும் மீட்க முடியும்னா 5 லட்சம் ரூபாயை நான் மகிழ்ச்சியுடன் பெறுகிறேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை சந்தோஷமாக நான் பெற்றுவிட்டேன், இப்படி நீங்க எழுதணும். அல்லது எனக்கு தேவையான பணம் கிடைத்து கொண்டே இருக்கிறது அல்லது எனக்கு தேவைப்படும் பணம் கிடைத்து விட்டது, எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். இப்ப உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்துடன் நான் பணிபுரிகிறேன், இப்படி நீங்க எழுதலாம். அல்லது என் தகுதிக்கேற்ற உத்தியோகம் நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது, இப்படியும் நீங்க எழுதலாம். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அல்லது ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் பெருகிக் கொண்டே போகிறது, இப்படியும் நீங்க எழுதலாம். உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அதையும் நீங்க ரெட் கலர் பென்ல தாங்க எழுதணும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல அல்லது உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க எழுதிக்கோங்க. எந்த லாங்குவேஜ்ல எழுதுனா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த மொழியில நீங்க எழுதிக்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினால் போதும். ரொம்ப பெரிய பேராகிராஃப் மாதிரி நீங்க எழுத வேண்டாம். சிம்பிளா ஒரு வரி அல்லது 2 வரிக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிருங்க. இப்ப தினமும் ஒரு 2 நிமிஷம் இந்த எந்திரத்தை நீங்க பார்த்தாலே போதும். எந்த நேரத்துல வேணாலும் நீங்க பார்க்கலாம். எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்ப நீங்க பாருங்க. ஆனால் தினமும் இதை நீங்க 2 நிமிஷம் பார்க்கணும். இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஒவ்வொரு எண்களையும் நீங்க உன்னிப்பாக நீங்க பார்க்கணும். கவனம் சிதறாமல் இந்த எந்திரத்தை நீங்க பாருங்க. உங்களுடைய பெயரையும் நீங்க படிக்கணும். அதற்கு பிறகு நீங்க கோரிக்கை எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க, அதாவது இந்த பேப்பருடைய பின்னாடி பக்கத்துல எழுதி வச்சிருக்க அந்த கோரிக்கையையும் நீங்க படிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் இதை நீங்க பார்த்தாலே போதும். அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரை கூட இதை நீங்க பார்க்கலாம். காலையில ஒரு 2 நிமிஷம், மதியம் ஒரு 2 நிமிஷம், சாயங்காலம் அல்லது இரவு நேரத்துல ஒரு 2 நிமிஷம்னு நீங்க பிரிச்சு கூட பார்க்கலாம். சோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்படி நீங்க பாருங்க. ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிஷமாவது நம்ம பார்க்கணும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். திரும்பவும் அடுத்த கோரிக்கைக்காக இதே போல இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. பலன்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.